ஹாய் ஹலோ எவ்ரிவான். நாம் க்ரியேட் பண்ண ஒரு HTML CSS இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண ஒரு டிசைனை எப்படி இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, HTML to Canvas அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அந்த லைப்ரரியை நாம் டவுன்லோட் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஓகே, ஸோ அந்த லைப்ரரி வழியாக தான் நம்ம பண்ணியிருக்க டிசைன்ஸ் எல்லாத்தையும் ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னும் நிறைய வழி இருக்குது. பட் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த HTML to Canvas அப்படிங்கிற இந்த லைப்ரரி. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே HTML, பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள், பூட்ஸ்ட்ராப் லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது கீழே அந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரேடியன்ட், இந்த ஹெட்டிங், எல்லா ஹெட்டிங் ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த ஹெட்டிங் டிசைன் தான் நான் எழுதியிருக்கேன், HT அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் கலர், லீனியர் கிரேடியன்ட், பார்டர் இதெல்லாம் கொடுத்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது பூட்ஸ்ட்ராப்பில் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிளாஸ் நேமெல்லாம் யூஸ் பண்ணி, ஓகே, ஸோ இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ இது சைஸ் 4, இது சைஸ் 4. ஓகே, அப்படி தான் யூஸ் பண்ணி அந்த காலமாக பிரித்து அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த ஹெட்டிங்கை தான் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஹெச்டிங்கிற இந்த கிளாஸில். அது போக மீதி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் இந்த கிரே கலர் வருது பார்த்தீங்களா, இந்த கிரே கலர், இந்த ஒயிட் கலர், இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே ஆல்ரெடி நான் கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பிஜி செகண்டரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த டெரிட்டரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் நேம் தான் இந்த கலர்ஸ்க்கு, இந்த பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் மாதிரி தெரியுது இல்லையா, அதுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது நான் இது எல்லாம் சேர்ந்து ஒரு டிவுக்குள்ளே செஞ்சுருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டிவோட பேர் ஐடி லாகின் கண்டெய்னர். அப்படி இல்லைன்னா நான் மை கோர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஐடி ஒன்று கொடுத்துக்கிறேன். மீதி உங்களுக்கு டிசைனுக்கு என்னென்ன தேவையோ அந்த கிளாஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ ஐடி மை கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட கோர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, சரி, இப்போ இப்படி கொடுத்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு மொத்தமாக அந்த கண்டெய்னருக்குள்ளே எழுதியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த இந்த கண்டெய்னருக்குள்ளே, அதாவது இதுக்குள்ளே எவ்வளோ டிசைன் இருக்கோ அத்தனை டிசைனும் எனக்கு வரணும். மற்ற எந்த டிசைனும் எனக்கு இமேஜாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, தனியாக ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த பட்டனை மேக் இமேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணி, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணுறேன். எப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ அங்கே அந்த கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேன்வா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைப்ரரி நான் சிடிஎன் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள், இதை காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜேஎஸ் ஃபைல் இங்கே வரும். இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி, ஓகே, உங்களுடைய இதில் லோக்கல் மெஷினில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம எடுத்து ஜஸ்ட் காப்பி. ஓகே, ஸோ அதை எடுத்துகிட்டு ஜேஎஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்குக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்ட் தென் src is equal to html2 canvas min.js. ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த HTML2 canvas அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது இந்த லைப்ரரிக்குள்ளே. ஓகே, ஸோ அந்த மெத்தட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த
டிசைனை வந்து எந்த ஹெச்டிஎம்எல்ல வந்து அதுக்குள்ளே நாம இமேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஹெச்டிஎம்எல்லை நம்ம இதுக்குள்ளே அனுப்பணும். ஸோ அது என்ன பண்ணுறேன்னா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஓகே ஸோ மை டிசைன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் அந்த எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஐடி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கோர்ஸ். ஓகே இப்போ அந்த மை கோர்ஸுங்கிற அந்த ஐடியை document.getElementById அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட்டோட ஐடியை வச்சு அந்த எலமெண்ட்டை நான் எடுக்கிறேன். ஓகே ஸோ அந்த எலமெண்ட் வந்து இப்போது மை டிசைன் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்குள்ளே இருக்குது. இந்த வேரியபிளை தான் என்ன பண்ணணும்னா HTML to canvas அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஓகே ஸோ அனுப்பின உடனே என்ன பண்ணோன்னா உங்களுக்கு அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ண இப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே ஸோ தென் ஃபங்க்ஷன் போட்டு கேன்வாஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே ஸோ இந்த கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லைப்ரரிக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு டேட்டா யூஆர்எல். ஓகே இது என்னவா மாறுது அப்படின்னா ஒரு இமேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால இமேஜ் வந்து என்ன டைப் இருக்கணும் image/png அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பிஎன்ஜியாக தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகேங்களா சரி இது வந்து ஐஎம்ஜி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏன்னு ஒரு டேகை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே இது டைனமிக்காக க்ரியேட் ஆகி ரிமூவ் ஆயிரும் அதுக்காக தான். ஓகே document.createElement ஏன்னு கொடுத்திங்கன்னா ஏன்னு ஒரு எலமெண்ட் க்ரியேட் ஆகும். ஏன்னா ஏன்ற எலமெண்ட் எது க்ரியேட் பண்ணுறோன்னா ஏன்ற எலமெண்ட் தான் நம்ம வந்து ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எலமெண்ட். ஓகே ஒரு லிங்க் உருவாக்குறதுக்காக. ஸோ நம்ம லிங்க் எதுக்கு உருவாக்கணும் லிங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் இருந்தால் தான் கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் போய் டவுன்லோட் ஆகும். ஓகே ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லிங்க்குன்னு ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ அந்த எலமெண்ட்டுக்கு எனக்கு என்ன வேணும் இமேஜ் இந்த ஹெச்ரெஃப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டில் இங்கே இமேஜ் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா அந்த இமேஜை அசைன் பண்ணுறோம். அண்ட் தென் டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோடுக்கு என்ன நேமில் எனக்கு டவுன்லோட் ஆகணும் என்ன இதில் எனக்கு டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜேபிஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் வந்து நான் ஜேபிஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து ஜேபிஜியை டவுன்லோட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா மை கோர்ஸ் டீட்டெயில்ஸ் .jpg அப்படின்னு எனக்கு டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே ஸோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது கிளிக் ஆனால் தான் நமக்கு டவுன்லோட் ஆகும். அதனால தான் .click அப்படின்னு நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். ஓகே ஸோ அதுவே என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி இமேஜை டவுன்லோட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த டிசைனை கவனிங்க. ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இமேஜின்னு ஒரு பட்டன் இருக்கா இதை கிளிக் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய மொத்தத்தையும் எனக்கு ஒரு இமேஜாக இப்போ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே 1 minute நமக்கு இதில் ஏதோ எரர் வந்திருக்கு பார்ப்போம். 404 HTML to canvas.min.js அப்படிங்கிறது நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கேன். நான் ஜேஎஸ் ஃபோல்டரை மென்ஷன் பண்ணவே இல்லை, சாரி. ஓகே ஸோ ஜேஎஸ்ன்னு போட்டால் இப்போ பாருங்கள். ஓகே ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி வச்சு இமேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது என்ன ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி 1 by 1 வர்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இமேஜ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு எப்படி தெரியுதோ இப்படி தான் உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் ஆகும். ஓகே ஸோ உங்களுக்கு இமேஜ் எப்படி டவுன்லோட் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அது டவுன்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஜேபிஜி ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிடுச்சா பாருங்கள். அப்படியே அழகாக பக்காவாக நாங்கள் என்ன கொடுத்தனோ அது அப்படியே அழகாக வந்துருச்சு. ஓகேங்களா. இல்லை எனக்கு ஜேபிஜி வேண்டாம் எனக்கு பிஎன்ஜி தான் வேணும் அப்படின்னா அகைன் நீங்கள் பிஎன்ஜி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ அகைன் இதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பிஎன்ஜின்னு சேவ் ஆகிருக்கு. ஓகே நான் என்ன நேம் கொடுத்தனோ அதில் சேவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், அழகாக பக்கா வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட், அவர் பேர் வந்து சிவகுமார். ஓகே ஸோ அவர் தான் வந்து இதை கேட்டார். எனக்கு இந்த மாதிரி இமேஜாக ஹெச்டிஎம்எல் டிசைனை வந்து எப்படி HTML CSS டிசைனை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி,
நான் ஒரு சிலது ட்ரை பண்ணேன், எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ அவருக்காக இதை மேக் பண்ண வீடியோ தான் இது. ஓகே, ஸோ அவரும் இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஓகே, அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது தெரியல. பட் இந்த சோர்ஸ் கோட் எல்லாமே நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே இங்கே காமிக்கிறேன். இது நீங்கள் பார்த்து கூட அப்படியே ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒன்றும் கிடையாது. நான் இங்கே சும்மா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் வர இடத்துலலாம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுதான் இங்கே முக்கியமானது. என்ன டிசைன் உங்களுக்கு இமேஜில் வரணுமோ அந்த டிவ் எலமெண்ட்டோ இல்லை எந்த ஒரு HTML டேக்கோ அந்த டேகோட ஐடியை நீங்கள் இந்த கேன்வாஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு டிசைனை அதுக்குள்ளே அனுப்பணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான டிசைன் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.